சரி ஓகே. சரி நம்ம போயிட்டு டிவியை பார்ப்போம். ஓகேவா? யாரு கைசுது? ஏய் சிங்சான் என்றா வேணும். சைக்கிள்லாம் வாங்கி தர முடியாத, காசே இல்லைடா. காசு இல்லைடா. சேர்றா இருறா வாங்கி தரேன்டா. வாங்கி தரேன்டா, உள்ளே போடா நீ முதல்ல. ஐயோ சைக்கிள் கேட்குறானே, இப்போ என்ன பண்ண? சரி என்ன பண்ண, சரி நம்ம உக்கி உக்கி மாமாட்ட போய்ட்டு கேட்டு பார்ப்போம். நம்ம ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ் உக்கி உக்கி மாமா அவர்கிட்ட போயிட்டு கேட்க பார்ப்போமா அவர் என்ன சொல்கிறாருன்னு. வா எல்லாமே இந்த கார் மாடிஃபைட்காண்டியே இந்த திட்டம் எல்லாத்தையும் முதல்ல நம்ம போயிட்டு உக்கி உக்கி மாமா போய் பார்த்துட்டு வருவாங்க. சைக்கிள் கேட்குறான். இப்போ எதுக்கு எனக்கு சைக்கிள் அவசியம் தெரியல. ஸ்கூலுக்கு போனால் நான் என் ஃப்ரெண்டு கசாமா எல்லாம் சைக்கிளில் வரேன்றாங்க. ஓ ஆமாம் இல்லை, நேற்று தான் எல்லாம் பேசி சின்சான் நாங்கள்லாம் சைக்கிளில் வரோம், நீ சைக்கிளில் வான்னு சொல்லிட்டு கசாமா நீ போச்சு அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அத்தனை வண்டி வர ட்ரிப்டாகுதே. இந்த காருக்கு எவ்வளோ செலவு பண்ணேன். இந்த காருக்கு மொக்க கார் ஆகிடுச்சு. சரி ஓகே போவோம். உக்கி மாமாட்ட போய்ட்டு கேட்டு வருவாங்க. மட்டும் இல்லாமல் சரி ஓகே. வண்டி பயங்கரமாக இருக்குது. மாடிஃபைட் பண்ணிட்டு அங்கே வரும்போது எடுத்துகிட்டு வரும்போது மட்டும் ஓட்டினேன், அதுக்கப்புறம் ஓட்டவே இல்லை. இந்த மாடிஃபை வீடியோ வேணுன்னா இந்த வீடியோ லைக் டார்கெட் வந்து 10 வியூஸ் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1K. ஓகேவா? ஓகே உக்கி மாமா கிட்ட தான் இருக்குது. ரைட் எடுத்து போனோன்னா உக்கி மாமா வீடு தான். ஓகே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே லாஸ்ட் வீடியோ உக்கி மாமா வீடு தான். மாடிஃபைடு அப்படி என்னடா மாடிஃபை பண்ணியிருக்கோம். நான் ஸ்டேரிங்கில் எக்ஸ்ட்ரா ஒரு கம்பி ஆட் பண்ணியிருக்கேன், கீழோடி தெரியாது தெரியல. அப்புறம் எக்ஸ்ட்ரா கியர் அதுக்கு மேலே வச்சுட்டேன். வேறு என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றும் பண்ணலை, டிவி மட்டும் அந்த இது வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸ்பீடோமீட்டர் ஓடாது. இந்த இந்த இடத்துல லாஸ்ட் வீடு தான். ஃபெராரி வாங்கலாம், அந்த ஃபெராரிக்கார சரி இருக்குது. லாஸ்ட் வீடு தான் உக்கி மாமாவோட வீடு. இருக்குது பாருங்க. ஓகே பாட்டியாச்சு. போய்ட்டு கூப்பிடுவோம். உக்கி மாமா ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ் மாமா, ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ் உக்கி மாமா என்றா. அம்மா நம்ம சின்சான் வீட்டில் தான் இருக்கான், அவனை போய் பார்த்துக்கிடுங்களா? பார்த்துருண்டா. நீ போய் சின்சான் சைக்கிள் இருக்கிறான் மாமா, அதான் ஏதோ வர சொல்லுங்க. சொல்கிறேன் அந்த நம்பர் ஃபோன் வச்சுக்கூடாது நம்பரை. சொல்லுங்க மாமா, எங்கே நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கம்மா. 209099 நோட் பண்ணிக்கிட்டேன். மாமா நம்பரு. நாளைக்கு ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்கடா. இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறவங்க இருக்குது, உங்கள் சைக்கிளும் வாங்குறதுக்கு காசும் நிறைய தருவாங்க, நிறைய காசு எல்லாம் தருவாங்களாம். மாமா நான் அந்த சைக்கிள்லாம் வேணாம், எனக்கு அந்த காசு புது சைக்கிள் வாங்கிறேன், பழைய சைக்கிள் தந்து ஏமாற்றி விட்ற போகிறாங்க. சேர்றா சொன்னேன். ஓகே நம்ம நம்ம சொல்லிட்டு ராத்திரி வீட்டு மேலே ஆகிட்டேனே, அப்போ வந்துட்டேன். இந்த உலகத்தே நம்ம வேலையாக வச்சுருக்கோம். சரி உக்கி மாமா அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். சொல்லிக்கலாம் ஆமா. நீங்கள் போண்டா சின்சான் கூட நான் போயிட்டு நானே போயிட்டு நாளைக்கு போகிறேன். சின்சான் பைபிளையால் ஒரே தொல்லையாக இருக்குது. சரி ஓகே வாங்கி கத்துறான். ஓகே தவிர்த்த ஃபெராரி எப்படியா ஒரு புது ஃபெராரி வாங்கி விட்டோமோ. சரி இந்த காரை வச்சுட்டு படுற பாருக்கே. அப்போ ஃபெராரி இல்லை புகாட்டி இல்லை ஏதாவது ஒன்று வாங்கி விட்டுருப்போம்.
சரி நம்ம ஒன்று ஆரம்பிக்கலாமா? சரி வேணாம். இந்த வண்டிக்காக போக மாட்டான்னு நினைக்கிறேனே. கழிச்சுட்டு போயிட வேண்டிதான். சரி நம்ம வண்டியோட பயங்கரமாக மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம் வண்டியை. பாட்டை போட்டுவிடும். தடி காப்பிரைட் சொல்லிடக்கூடாது. என் புது காரா ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க? நடு ரோட்டில் ரெண்டாட்ட நான் கொண்டாடுன்னு சொல்லிட்டு என்னத்தெல்லாம் கொண்டு வந்துருக்கேன். 5 கதவு உடைச்சிச்சு. மறுபடியும் 1000 செலவு வச்சிச்சு. சரி ஓகே விடுங்க. கதவு உடைச்சிச்சு, 1000 செலவு வச்சாச்சு. சரி ஓகே. நான் செஞ்சாலும் இங்கே வச்சு மிச்ச காசுன்னு அதை வண்டியை சரி பண்ணிடுவோம். கிட்ட போகிறேனே. சரி ஓகே. ராங் ரோட்டில் விட வந்துட்டு நடந்திருக்கு. நீ எப்படி 1000 செலவு வச்சாச்சு. இதுவும் முன்னியாச்சு. சரி வச்சு காரை வழியிலே விட்டுருக்கேன். எனக்கு தெரியல. இல்லைடா நாளைக்கு கன்ஃபார்ம் இருந்தேன். காலேஜ் வாங்கி தரேன்டா சின்ன. இப்போ போய் படுறா, வாடா படுக்குண்டா. இப்போ ஒரு வழியாக இருந்துச்சிட்டோம். இந்த கிச்சன் பைப்பில் போட்டதுனால மேலே தான் கிடப்பான். எக்ஸசைஸ் பண்ணுறேன் இங்கே வரல, மேலே போய் தூக்கிட்டு கிடப்பான் பாருங்களேன். என்ன எக்ஸசைஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடுங்க. நல்ல பேர் நீ சின்சானே. இன்னைக்கு உனக்கு கன்ஃபார்ம் சைக்கிள் கிடைக்கும் பாடுறா. பத்தியாடா நல்லா கதவுடையோடு போக மாட்டேன்டா. சரி ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா இரு வீட்டில். ஐக்கு உய்யி மாமாட்ட சொல்லணுமா? வண்டி இங்கே நிற்கிறது. இந்த வண்டி கடக்கட்டும். நம்ம அந்த புகாட்டி போகலாம். பைக்கில் தான் பண்ணோம். எனக்கு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு போகலாம். நம்ம ராக்கெட் கேட்கலாம். டே ராக்லே ஒரு வண்டி மட்டும் உண்டாடா. கீழே நிற்போம். திருப்பி ஃபோன் வருது. என்றா ராக்லே ஒரு ஃபோன் அடிச்சா வண்டியை கொண்டாந்து விட்டுட்டேன். சரி உன் மூஞ்ச காமிச்சனா வேணா, நீ போயிட்டு வா. இப்போ நம்ம ராகுலும் வண்டியை தந்துட்டு போயிட்டான். அந்த கண்டெய்னர் அவங்க கண்டெய்னர் இடத்துல பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டெய்னர் பைக்கில் எப்படா தாண்டிப்போம்? அங்கே இருக்கிற கண்டெய்னருக்கு போனாலே நீங்கள் அப்படியே சொல்கிற தட்டினாலே நின்னாடா. ஆமாண்டா உனக்கு சான்ஸும் தருவேன்டா. அப்படின்னாடா பிழைச்சி விடுவாடா. கேஸ் இப்போ உண்ட கஷ்டம் அக்செப்ட் பண்ணியாச்சு. இந்த அங்கே இருக்கிற குரூப்பில் எனக்கு போனாலே நமக்கு வந்துடுவான்னா எவ்வளோ ஈஸியாக சொல்கிறான்ல. நம்ம பைக் பறந்துடும். நம்ம பைக்கில் நம்ம ராகுலோட பைக் எவ்வளோ பறந்துடும். வந்தாச்சு. ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி சின்சான் சைக்கிள் கேட்டான்ல வாங்கி கொடுக்குறேன். என்கிட்ட ஒன்று சின்சான் கேட்டானா அவனுக்கு இறக்கவே உடம்பு வாங்கி கொடுப்பேன் எல்லாத்தையும். சரி ஓகே வேறு மாதிரி போகிறீங்க. கரெக்டாக வந்துட்டா. வந்துட்டு எப்பாடா. நோ 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 போயிடுறா. கைப்புள்ள தொட்டுடுறா. எஸ்ரா போட்டேன்டா. இப்போ கீழே விடல. பிராங்க்லேனே தொட்டுட்டடா. ஏன் மைக்கிலே ஒழுங்கு முடியா துட்டத்தா துட்டத்தாடா. ஆஹா எவ்வளோ சூப்பர்.
சரி எடுத்து சிவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம சைக்கிள் கடைக்கு போய்ட்டு போகலாம். சிங்சானுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம். வாங்க கைஸ் போகலாம். சிங்சானுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். மிரண்டுருவான். ஓகேவா? சைக்கிள் ஷோரூம் மட்டும் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு சைக்கிள் கடை இருக்குது. ஆமாம், அங்கே ஒரு சைக்கிள் கடை தான் இருக்குது. அதனால் கேட்டு பார்ப்போம். கிட்டேயுமே ராகுல் வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிடுறேன். ராகுலே இந்த கேட்டையை வந்து எடுத்துகிட்டு போய் ஆசை. ஓகே, இந்த சைக்கிள் வாங்கலாம். என்ன சைக்கிள் ஒரே சைக்கிள் தான் இருக்குது. சரி, இந்த சைக்கிள் வாங்கிக்கலாம். அந்த சைக்கிள் வாங்கினா 10,000 கொடுத்துருவாங்க. நமக்கு லாபம் தான். ஓகே, நான் 1000 இந்த சைக்கிள் ஒரு பார்சல் பண்ணேன். ஓகேடா தம்பி. சைக்கிள் அழுத்திட்டு வீட்டுக்கு போயிடுமா? சைக்கிள் அழுத்திட்டு வீட்டுக்கு போயிடலாம். பக்கத்தில் தான் வீடு இருக்குது. சைக்கிள்லாம் நம்ம இதில் தான் போனேன். எனக்கு இப்போ ஒரு பாட்டு தோணுது. சிங்சானுக்கு தான் இங்கே இந்த பாட்டு தெரியுமா? சரி, நான் பாடுறேன். எடுத்த நாள் வண்டியை விடவில்லையே. ஹோ 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 ஹோ. வீட்டோட நான் சைக்கிள்லாம் அழுத்த ஆரம்பிச்சேன்னா பறந்துடுவேன். பைக்கோட ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். இப்போ வந்துட்டோம். பையா போவோம். போயிட்டு சிங்சானை கூப்பிட்டு வருவோம். நாங்கள் நிற்போம். சிங்சானை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம். சிங்சான் தம்பி, வெளியே வா, உங்க சர்ப்ரைஸ். சரி, இங்கே பாடுற சிங்சான். இந்த சைக்கிள் மூஞ்சிக்கு நல்லா இருக்குமா? புகழாதான். தேவையா? அவ்வளோதான். வயசு